நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலாகும்படிக்கு பூரண அறிவுடையும்படி புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வேதம் சொல்கிறது. இந்த லெந்தனும் நாட்களிலே நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம், நம்முடைய பழைய மனுஷனோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். புதிய சுவாபங்கள் நமக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவை போன்ற சுவாபங்கள் நம்மிலே உருவாக வேண்டும். 1 பேதுரு 2:21 சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று. 1 யோவான் 2:6 என்ற பேத பகுதி சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தேவனுடைய இயேசுவின் திவ்ய சுவாபங்கள் நம்மிலே காணப்பட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் சொல்கின்ற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகள் நம்மிலே காணப்பட வேண்டும். இதில் முதலாவது ஆவியின் கனியை பற்றி சொல்லும் பொழுது அது அன்பு என்று சொல்கிறது. அன்பை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். தேவன் நம்மை நேசித்தபடியினாலே நமக்காக ஜீவனையும் கொடுக்க துணிந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களில் நம்மை விடுவிக்க வேண்டும், நம்மை புதிய மனிதனாய் மாற்ற வேண்டும், அவரை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். நாமும் மற்றவர்களை மனதார நேசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 13:34 நான் வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் நம்மை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் அரபு நாடுகள் ஒன்றிலே வேலை பார்த்து வந்தார். ஒரு நாளிலே விடுமுறைக்கு அவர் கேரள மாநிலத்திற்கு வந்தார். அவருடைய சொந்த ஊருக்கு வந்தார். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிடும்போது ஒரு காட்சியை பார்த்தார். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு சிறு பையனும் அவனுடைய தங்கையும் இவர் சாப்பிடுவதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்ததை கண்டார். இவர் ரொம்ப ரொம்ப மனசு உருகிட்டு அந்த சின்ன பிள்ளையும் அந்த பையனையும் கூப்பிட்டார். அவங்கள நல்லா வயிறு உடைக்க சாப்பிட வச்சார். அதை ரசித்தார். பிறகு அவர் சாப்பிட்டார். 2 பேருக்குமான பில்லை அவர் எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது அந்த பில்லு வந்தது. அந்த பில்லில் வழக்கமாக ரூபா எழுதியிருக்கு. அந்த ரூபா எழுதல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, நாங்கள் எங்களுடைய ஹோட்டலிலே மனிதாபிமானத்திற்கு விலை வைப்பதில்லை. அவன் பாருங்க, அந்த சகோதரனுக்கும் அந்த பிள்ளைகள் மேலே அன்பு, இந்த ஹோட்டல்காரருக்கும் அன்பு. அவர் அந்த காட்சியை கவனிச்சுக்கிட்டே இருக்கார்.
இவர் அந்த சின்ன ஏழை பையனுக்கும் ஏழை பிள்ளைக்கும் சாப்பாடு போட்டதை அவர் கவனிச்சிட்டே இருந்து அவருக்கு ஃப்ரீயாக அவருக்கும் சேர்த்து அந்த சாப்பாட்டுக்கான பில் வேண்டான்னு சொல்லி அந்த பணத்தையும் அவரே ஈடுகட்டிட்டார். அவன் பாருங்கள், அன்பு தான் இதற்கு காரணம். நாம் இயேசு நம்மை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் ஆவியின் கனி, அன்பு. இரண்டாவதாக ஆவியின் கனி சந்தோஷம் நம்மிலே காணப்பட வேண்டும். சிலரை பார்த்து எப்பவும் துக்கமுகத்தோடே இருப்பாங்க. ஆனால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவ பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிரசங்கி 3:12 சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்போவுமே முறுமுறுத்துக்கிட்டு எப்போவுமே துக்கமுகத்தோடு நம்ம காணப்படக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் 1 தீமோத்தேயு 6:16 படி நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய அவர் ஏசாயா 53:4 படி நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் துக்கத்துடனே காணப்பட்டதற்காக நம்ம துக்கங்களை ஏற்றுக்கிட்டார். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் துக்கங்களை சுமந்தார். நம்ம மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. கவலைப்படுவதை வேதம் கண்டிக்கிறது, கண்டனம் பண்ணுகிறது. உங்களில் ஒரு கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்னு வேதம் சொல்லுது. இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? எப்போ துக்கத்தோடு அலையிறீங்களா? உங்கள் துக்கத்தெல்லாம் தாமலை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்ன ஆண்டவர் இருக்கும்போது சங்கீதம் 55:22 படி 1 பேதுரு 5:7 படி இயேசு உங்களை விசாரிக்கிறவரான முடியாது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்னாள் தேவ சமூகம், அவளுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அவளுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாததுனால அவன் நெருக்கப்பட்டாள், நெருக்கத்தின் பாதையின் வழியை கடந்து சென்றாள். அதனால் 1 சாமுவேல் 1:15 சொல்கிறது, அன்னாள் தன் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். ஓகே, நம்மளும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். அடுத்தாப்புல அன்னாள் என்ன செஞ்சாலாம்? 1 சாமுவேல் 1:18 சொல்கிறது, அப்போ அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்மளும் அன்னாள மாதிரி நம்ம இருதயத்தெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிடுறோம். அப்புறம் அந்த பாரத்தையெல்லாம் மீண்டும் நம்ம மேலே தூக்கி வச்சுட்டு போயிடுறோம். நான் அன்னாள் அப்படி செய்யலை. தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்ட பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதை நாம் பின்பற்றுவோம். சந்தோஷமாக இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்போம். சரியா? மூன்றாவதாக சமாதானம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். மன நிம்மதி இல்லாத ஒரு மனிதன் தற்கொலை தான் தன் நாடுவான். பல வருடங்களுக்கு முன்பதாக கேரள மாநிலம் திருச்சூர் என்ற பட்டணத்திலே ஒரு வாலிபனுடைய பிணத்தை போலீஸார் கண்டெடுத்தார்கள். அவனுடைய சட்டை பாக்கெட்டை பார்த்தபோது அங்கே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை வாசித்த அத்தனை பேருடைய கண்களும் குளமாயின, மனமே உருகி போயின. காரணம் என்ன தெரியுமா? இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? என்னுடைய பெற்றோர் மிகவும் ஏழைகள், என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள், நானும் நன்றாக படித்தேன், வேலை தேடினேன், ஒரு இடத்துலையும் எனக்கு வேலை கிடைக்கல. என் பெற்றோர் ஒவ்வொரு நாள் என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி எப்படியாவது ஒரு வேலையை தேடி எங்களை காப்பாற்றக்கூடாதா? எனக்கு நானும் வேலை தேடி பார்த்தேன், கிடைக்கல. மன நிம்மதியை இழந்தேன், சமாதானத்தை இழந்தேன், தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தேன். விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். விஷம் வாங்கக்கூட என்கிட்ட பணம் இல்லை.
அதனால் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு சென்றேன், என்னுடைய இரத்தத்தை விற்றேன், அதில் கிடைத்த பணத்திலே விஷத்தை வாங்கினேன், தற்கொலை செய்தேன் என்று எழுதியிருந்தான். எவ்வளோ பயங்கரம் பாருங்க. மன சமாதானத்தை, மன நிம்மதியை இழந்த ஒவ்வொருவரும் தற்கொலை தான் நாடுகிறார்கள். ஜப்பான் தேசம் விஞ்ஞானத்திலே வளர்ச்சி பெற்ற ஒரு தேசம். உலகத்திலே தற்கொலையை நாடுகிறவர்கள் ஜப்பான் தேசத்தில் தான் அதிகம் இருக்கிறார்கள். காரணம், மன நிம்மதி இல்லை. படிப்பு மன நிம்மதியை கொடுக்காது, விஞ்ஞான வளர்ச்சி மன நிம்மதியை கொடுக்காது, பதவி மன நிம்மதியை கொடுக்காது, அந்தஸ்து மன நிம்மதியை கொடுக்காது, ஆஸ்தி மன நிம்மதியை கொடுக்காது, நிலபுலன்கள் மன நிம்மதியை கொடுக்காது. இயேசு ஒருவர் மாத்திரமே மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிம்மதியும் இலவசமாய் கொடுப்பார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆவின் மூன்றாவது கனி சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். நான்காவதாக நீடிய பொறுமை. இன்னைக்கு வாலிப தம்பி தங்களிடம் காணப்படாத ஒரு காரியம் இந்த நீடிய பொறுமை தான். பொறுமை உள்ளவர்களே ஆண்டவர் பாக்கியவான்கின்றார். யோபுவின் பொறுமை குறித்து அதிகமாய் வேதம் பாராட்டுகிறது. நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று நிதானிப்போம். பொறுமையாக இல்லாமல் அவசர கொடுக்கையாக இருக்கனால எத்தனை பிரச்சனை, எத்தனை கஷ்டம், எத்தனை பாடுகள். நீடிய பொறுமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யோபுவை போல நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணுமா? அடுத்தபடியாக தயவு என்ற ஆவியின் கனி நம்மிலே காணப்பட வேண்டும். மற்றவரிடம் நாம் தயவாய் நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், மன உருக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தயவு, நற்குணம், எல்லா விதமான ஆவியின் கனிகளாகிய நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக முக்கியமான ஆவியின் கனி விசுவாசம். விசுவாசம் நம்மிலே காணப்பட வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியாயும் காணப்படாதபடி நிச்சயமுமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இரவேளையில் நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் விரும்புகிற அளவு இருக்கிறதா? அடுத்தபடியாக நம்பிக்கை, விசுவாசம், இந்த ஆவின் கனி நம்மளே காணப்பட வேண்டும். அன்பு காணப்பட வேண்டும், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கடைசி அடுத்தபடியாக சாந்தம். சாந்த குணமுள்ளவர்களாக நாம் வாழுகிறோமா? சாந்த குணமுள்ளவருக்கு வேதத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:26, சங்கீதம் 25:9, சங்கீதம் 37:11, சங்கீதம் 147:6, சங்கீதம் 149:4, மத்தேயு 5:5 இவையெல்லாம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு வாழ்விலே கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி சொல்கிறது. நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? வாழ்க்கையில் அது நமக்கு வந்திருக்கா? ஒரு முன்னாள் இராணுவத்தை சேர்ந்தவர், பயங்கர கோபக்காரர். அவர் பயங்கரமான, யாரும் டக்குன்னு கையை நீட்டிடுவார், அடின்னு அடிச்சு போடுவார். நல்லா ஆஜானு பாகனோடு இருப்பார். திடகாத்திரமான உடலை உடையவர், பலசாலி, பராக்கிரமசாலி, மகா கோபன். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய முன்கோபம்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாறிட்டு, அவருடைய ஷார்ட் டெம்பர் மாறிட்டு சாந்த குணமுள்ளவராய் மாறி போனார். ஒரு நாளிலே ஒரு பேருந்திலே அவர் ஏறப்போனார். காரணமே இல்லாமல் நடத்துனர் அவரை அங்கிருந்து இறக்கி கீழே தள்ளி அவரை மீண்டும் மீண்டும் பேருந்து இரவுலாம் தள்ளி விட்டுட்டு இருந்தார். பழைய ஆளாக இருந்தால் அந்த ஆளை அடித்து போட்டிருப்பார். ஆனால் சாந்தத்தோடு இருப்பதை பார்த்து மற்ற பயணிகள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக பேசினார்கள். கடைசியாக கண்டக்டர் அவரை வண்டியில் அந்த பஸ்ஸில் ஏற்றி செல்ல வேண்டியதாயிற்று மற்ற பயணிகளின் வற்புறுத்தலின் காரணமாக. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஐயா நீங்கள் பயங்கர முன்கோபக்காரர், உங்களை தள்ளி விட்ட கண்டக்டரை அடின்னு அடித்து போட்டுருவீங்கன்னு எல்லாரும் நினச்சோம்.
நீங்களோ அன்போடு நடந்து கொண்டீர்களே, சாந்தத்தோடு நடந்து கொண்டீர்களே, எப்படி என்று கேட்ட பொழுது இயேசு என்னை அப்படி மாற்றினார் என்று சொன்னாராம். மோசேயை பாருங்கள், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்திலே எகிப்தியன் ஒருவனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டவன். ஆனால் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவனை ஆண்டவர் எப்படிப்பட்டவனாய் மாற்றுகிறார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லத்தக்க வகையில் ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், கடைசியாக நம்மிலே காணப்பட வேண்டிய ஆவியின் நற்குணம் இச்சையடக்கம். இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று. எபிரேயர் 4:15 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை குறித்து பேசுகிறது. இவையெல்லாம் நமக்கு வேண்டாம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம். யோசேப்பு பரிசுத்தத்தோடு நடந்து கொண்டானே. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அவ்வித பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். அவ்வித பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்கிறது அல்லவா? அதே போல் நம்முடைய இருதயத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த தீர்மானத்தில் வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி. இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். எல்லா விதத்திலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் வாழ்வோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிற நாம் எல்லா விதத்திலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் விதமான வாழ்க்கையை வாழ. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் எந்த நாட்களில் இந்த 9 கனியும் நம்மளே காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபங்கள் அந்த 9ம் நம்மளே காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உம்மை போல எங்களையும் மாற்றும் ஐயா. பரிசுத்தாவின் 9 கனியும் எங்களிலே நிறைவாக இந்த லெந்தனும் நாட்களிலே காணப்பட தொடர்ந்து ஆவியிலே நாங்கள் வளர ஆவியின் கனிகள் எங்களிலே பூர்ணமாய் காணப்பட லெந்தனும் நாட்களிலே மாத்திரமல்ல என்றென்றும் பரலோக ராஜ்யம் மோட்ச ராஜ்யம் சேரும் வரை பரிசுத்தாவின் 9 கனியினாலும் நாங்கள் நிரம்பி வழியக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அன்பை தாரும், சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும், நீடிய பொறுமையை தாரும், தயவை தாரும், நற்குணத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், சாந்தத்தை தாரும், இச்சையடக்கத்தை தாரும். நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. உம்மை போல எங்களை மாற்றுகின்ற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி. என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை மன்னியும், புது சிருஷ்டியாய் மாற்றும், ஆவியின் கனிகள் 9 உங்களுக்கு நிறைவாய் தாரும். நன்றி ராஜா. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி நிரப்பும், நிரப்பும், அளவில்லாமல் நிரப்பும், அளவில்லாமல் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனத்தின் ஆவியை ஊற்றும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. கூடுதல் வரங்கள்
கூடுதல் வல்லமை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தாரும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.